நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜானி 3 மீடியம் மூட் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நான் சீட்டிங் மூடில் நினைப்பீங்க, மீடியம் மூடில் நினைப்பீங்க. நான் மீடியம் மூடில் வந்துருக்கேன். என்னடா இத்தனை நாள் ஆளை காலம்னு பார்த்தீங்கன்னா என் சேனல் ஹேக் ஆகிடுச்சு. இப்போ தான் ரெக்கவர் ஆகிடுச்சு. இது வேறு ஒரு சேனல். நீங்கள் மறக்காமல் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. இன்ட்ரோ பார்த்துட்டிங்களா? நம்ம எதில் விட்டோம்? சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் இது ஒரு புது சேனல். நீங்கள் இதையும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலும் கொஞ்சம் போன சேனல் வந்து 24 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இது வந்து புதுசாக ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கோன்றதுனால கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை விட நிறையா கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே வந்து வெப்பன் கீ நம்மளுக்கு கீழேயே ஃபஸ்ட்டே கிடச்சிச்சு. ராணியை இங்கே சவுண்டு போட்டு வர வச்சிட்டோன்னா அவன் அங்கே போய் திறக்கிற சத்தம் கேட்கும்போது நான் வந்துடுவேங்க. இப்போ எனக்கு என்னமோ கிழவன் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எங்கே இருக்கானே தெரியலையா? அதாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஈஸி மூட்லேயே கிராண்ட்பா அங்கே பார்த்தோங்க. ஈஸி மூட்லேயே நம்ம வந்து கேட் எஸ்கேப் பண்ணிட்டோம். மறுபடியும் பண்ணால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். வெப்பன்கே எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் இதுக்குள்ளே மேக்ஸிமம் காயின் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுக்கும் அங்கே தூக்கி போட்டுடுறோம். கரெக்டாக போய் விழுதா? அது வேறு உண்டு போய் விழுந்துருக்கேங்க. எங்கே போகுங்க தெரியலங்க. பாசிபிள் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. அதோ கீழே இருக்குது. நம்ம அப்புறமா போய் அதை எடுத்துக்கலாம். இப்போ வெப்பன் கீ எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வெப்பன் கீ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 பேரையும் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம். அது கூட கிராணி ஒன்றும் பார்க்கலங்க. கிராண்ட்பாவை தான் ஒரு வாட்டி பார்த்தோம். கண்ணாடியில் பார்த்து அவர் முகத்தை ரசிச்சுட்டு இருந்தார். தேங்காய் எடுக்கலான்னு பார்த்தா சவுண்டு வேறு வரும். கிராணி வந்துடுவா. எடுக்கலை. கிராணி எங்கே தாங்க இருக்கா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதை மட்டும் போட்டிருந்தோமோ பார்த்துட்டு தொலைத்திருப்பா. நாமளும் சத்துருப்போம். இங்கே இன்னொரு கல் கிடச்சிருக்கு. மேலே போகிறது மட்டும்தான் பாக்கி. மேலே போய் வெப்பன் எடுத்துகிட்டு அவரை போய் கொண்டு ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் இல்லை. இப்போ நான் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துலேயே வெப்பனை எடுத்துட்டோம் நம்ம. இப்போ யார் கூப்பிடலாம்? உன்னை கொண்டுடவே நான் வந்தேன். வந்துட்டா அதுக்குள்ளேயா? ஓடு வண்டியில். ஐயோ இப்போ கிளவி வேறு டேஞ்சரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வேறு கன் இருக்கா? தூரத்தில் இருந்து கூட அடிப்போம். இது பாருங்க, மண்ணிலேயே வச்சேன். நல்ல வேலை. எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அவன் முன்னாடியே போய் நிற்கிறனால மணிலேயே விழுந்துச்சிங்க அவர் ஷாட்டு. கீழே வந்திருக்கோம். வந்து இதை சுட்டுட்டு வேலையை போப்போம். சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இங்கே செட்கி கிடச்சிருச்சிங்க. நான் ஃபஸ்ட்டு இதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்து ஃபயர் தேவையே இல்லை. நான் ஃபஸ்ட்டு மேலே போனேன். இது வரைக்கும் நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் ஒன்றே தான் கிடச்சிருக்கு. அந்த சுவிட்ச் என்னது அது என்ன பண்ணு தெரியல. சுவிட்சுன்னு ஏதோ வருங்க. அது மட்டும்தாங்க கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே வரல. கிடைக்கல இன்னும். இந்த கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே காக்கா கிட்டே ட்ரெயின் கீ இருக்கு. அதுலேயே முக்கியமான பொருளே அதான். அதை எடுத்தாச்சு. இப்போ இது சேஃப்டி எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்கா? கிளவி சொல்லலான்னு பார்த்தா புல்லட் வேஸ்ட்டாக போச்சு. சுட்டினால வெளியில் வேறு இருப்பாங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. ஐயோ சாகவே கூடாதுன்னு நினச்சேங்க. சரி ஒரு வாட்டி தானே செத்தோம், பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோங்க. நல்ல விஷயம் என்னென்னா செட்கி இங்கேயே இருக்குது. அப்போ வந்து கையில் கன்று இருந்துச்சு. அங்கேயே போட்டு போனால் கிளம்ப மாதிரி எடுத்துடுவான். இப்போ இங்கே வந்து நம்ம தாராளமாக செட்கி எடுத்துக்கலாங்க. கிளவி பார்த்தாளா? பார்த்தீங்க கிளவி பார்த்தாலும் நம்மளே கவனிக்காமல் பேசியிருந்தேன். அதான்
இங்கே நம்மளுக்கு வந்து டெடி கிடச்சிருக்கு. ஆல்ரெடி காக்கா போட்டதுக்கே போட்டு தள்ளிட்டாங்க. செடியெல்லாம் கையில் எடுத்தோன்னா செத்துருவோம். வேறு தாத்தா கையில் வேறு கன்று வேறு இருக்கும். என்ன பண்ண போகிறதுதான் தெரியல. கோகனட் என்னங்க இது ஜஸ்ட் மிஷின் எடுத்தேன். இல்லை அது மறுபடியும் போயிருக்கோம். மறுபடியும் வந்து எடுக்கலாம். வெட்டி பார்த்தா காய்கறி தான் கிடச்சிருக்கு. கேபிள் எங்கே இருக்கும்? கேபிள் மேலே இருக்கும். அப்படின்னா பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். செடியும் பரல எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட்டு என்ன மாதிரியான க்ளோஸ் கால்னு பார்த்தீங்களாங்க. நீங்கள் மறுபடியும் பார்த்து பாருங்களேன். என்ன மாதிரியான க்ளோஸ் கால்னு மட்டும் பாருங்கள். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டெடியை பற்றி எதை சொல்லிட்டு இருந்தேன்? டெடியை மட்டும் எடுக்காமல் இருந்துருந்துங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டெடியில் தான் அந்த இது இருக்கும். சேஃப் கீயா? ஐயோ அது பேர் என்ன? சேஃபா பேர்லாக்கா? ஐயோ மறந்துச்சே. ஏதோ ஒன்று. இங்கே வந்து கிழவியை சுட்டு தள்ளியாச்சு. கன்னை இங்கே போட்டுட்டு நம்ம வேறு எங்கேயாவது போவோம். மாட்டிக்கிட்டேன். கல் கிடச்சி கல் பிளாங்க் முன்னாடியே பார்த்து வச்சிட்டேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. நான் அதை சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பிளாங்க் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு போய் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அதான் ஆக்சிலேட்டர் இங்கே கிடச்சிருங்க. நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான 3 பொருட்கள் தான் கிடச்சிருக்கு. 4 பொருட்கள் கிடச்சிருக்கு. அப்பா ஐயோ அவசரப்பட்டேங்க. இங்கே ஒரு ஆட் வந்திருக்கும். இங்கே ஸ்மைலி எமோஜி வேறு வந்திருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடுன்னு நினைக்கிறேன் அது. We have come back guys. 2 வாட்டி செத்துட்டோங்க. ஒரு வாட்டி செத்தோம், 2 வாட்டி செத்துட்டோம். நான் ஒரு வாட்டி கூட சாவாமல் இந்த சேலஞ்சை முடிக்கலான்னு நினச்சேங்க. ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குது. போய் அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சா எனக்கு ஒரு நிமிஷம். இங்கே ஒரு இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீல் பேக் ஐஸ் எலக்ட்ரிக்கல் சுவிட்சுன்னு தான் நினைக்கிறேன் அது பேர். ஆமாம், எலக்ட்ரிக்கல் சுவிட்ச். அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ஆக்சிலேட்டர் எடுத்து இங்கே போட்டு போயிடுவோம். நம்ம போய் ட்ரெயின் கீ எடுத்து கீழே போட்டுருவோம். இன்னும் நம்மளுக்கு கேபிள் மட்டும் தான் தேவை. அந்த கேபிள் வந்து க்ரோபாரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஆனால் க்ரோபார் இங்கே போயிட்டு யாரும் தொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பிராணி சீக்கிரமாக போய் தொலையும் போயிட்டான் தான் நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் இந்த விஷயம் வந்து சட்டை போட்டுப்போம். இங்கே இல்லை வந்து 2 தான். நல்ல ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு லக்குங்க. இப்போ ட்ரெயின் டிக்கெட்டு எடுத்துட்டோம். கீழே வந்ததில் போய் க்ரோபாரையும் இப்போ நம்ம போய் எடுத்துடலாம். க்ரோபாரில் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கேபிள் இருக்கும். அந்த அட்டைப்பெட்டியில் தான். அதனால் இப்போ போய் பார்ப்போம். ஐயோ கிராணி பார்த்துட்டான். ஓடு 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 அச்சமில்லை ஓடு அச்சமில்லை ஓடு. ஆஹா ஐயோ சீரம் எதுக்கு மட்டும் கிராண்ட் வந்துடக்கூடாது. போடா சொல்லி வாய முடியல. டோரை சாத்திட்டு வர வேண்டியதுதான். என்ன மாதிரியான க்ளோஸ் காலிங்க இதெல்லாம். ஆஹா அவ்வளோதான். ஐயோ ஒழிச்சிக்க வேண்டியதான். கப்பு சிப்புன்னு ஒழிச்சிக்க வேண்டியதான். இல்லை வெளியே போனோன்னா மர்டர் பண்ணுற ஒரு தாத்தா. ஐயோ இருக்காரான்னு பார்த்தது ஒரு குத்தமான. ஓ இவர் வேற இங்கே நின்றுட்டுருக்காரு. என்ன மேலே தூக்கி விட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? போயிட்டா மேலே போ. ராணி வந்திருப்பாரு.
லேக் வேறு ஆகுது. நான் எடிட் பண்ணும்போது தான் ஆகிருக்கு. நான் விளாடும்போது சத்தியமாக சுத்தமாக லேகே ஆகலை. ஜெனரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சு. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. ஐயோ இதோட 2வது க்ளோஸ் காலு கிராண்ட்பா கிராண்டியோட. ஃபஸ்ட்டு கிராண்ட்பா வந்து வாசலில் நின்றாரு, செம்ம க்ளோஸ் காலு. ஐயோ இங்கே வேற கிராணி இப்போ வந்துடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ தான் லிஃப்டே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது மீடியம் மோடில் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் லிஃப்ட் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறது மேல். போகலாம் இங்கே போட்டுட்டு இது இருக்குல்ல ட்ரெயினுக்கு, இதை எடுத்து கீழே போட்டுருவோம். போட்டால் அது பாட்டுக்கு வாசலில் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கீழே போய் 2 பேரையும் போட்டு தள்ள போகிறோம். ஏன்டா போட்டு தள்ளுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய இதாக ஆகிடும். அதனால தான் ஜஸ்ட் அதை சுட்டு அந்த கார் பேனல் வாங்கிடுச்சு. கட்டிங் சுற்றுருப்பேன். இப்போ இந்த சைடு தூக்கி போட்டோம். ஐயோ என்னடா அது ஹோல் சேர்க்கவே முடியாதாடா. இங்கேயே பாதி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சிங்க. ஐயோ இப்படி இருந்தால் ஓகே. போய் ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். மேக்ஸிமம் எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. மேலே அந்த எலக்ட்ரிக் சுவிட்சும் இருக்குது. இன்னொன்று என்னது ஆக்சிலேட்டரும் இருக்குது. எலக்ட்ரிக் சுவிட்ச் இந்த கதவை மூடி விட்டே போவாங்க. திடீர்னு அவங்க 2 பேரும் வந்து உள்ளே நின்றுட்டு தம்பி எங்கேயும் கூப்பிட்டு போவான் அப்படின்னாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லைங்க. எலக்ட்ரிக் சுவிட்ச் நான் இங்கே வரேன். எலக்ட்ரிக் சுவிட்ச் அங்கே போடுறதுக்கு பதிலாக இப்போ யாரையும் கிராண்ட்பா வந்திருப்பாங்களா, அதான் எனக்கு பெரிய டவுட்டு. வந்திருந்தாங்கன்னா வாய்ப்பு வந்து அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்லது தாங்க. சொல்லி அதை தள்ளி விட்டல, அதில் வந்துட்டாங்க கிராணி. நல்ல டைம் எடுக்குது. நான் வந்து சும்மா போயிருப்பேன். கிராணியை வந்து டார்ச்சர் பண்ணி விட்டா. அதனால் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், போகும்போது டோர்கிட்ட தான் கன்று இருக்குது, அதை எடுத்து சுட்டுட்டே போகலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஆக்சிலேட்டர் இருக்கா, அதுக்கு முன்னாடி இந்த கன்று எடுத்துருக்கு. கிளவி வாய் கிளவி தாய் கிளவி செத்துட்டா. வாடா போடு பண்ணாங்களா. நான் கூட ஆக்சிலேட்டர் எங்கேயோ பக்காய் அங்கே எங்கேயோ போயிடுச்சுன்னு நினச்சேங்க. இங்கே தான் கிடைக்குது. போ அவ்வளோதான், எஸ்கேப் ஆக போகிறோம். வரட்டா. இதுவரையும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ விட்டு வெளியே போங்க. நான் உங்களை ஃப்ளவியாவில் டாட்டா பாய். ப்ளீஸ் சப்போர்ட்.